ஹலோ மக்களே! இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்கா, ஏன் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி இவ்ளோ பெரிய ஒரு பேச்சு பொருளா மாறிச்சு அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். பிகாஸ் இது வர வர ரொம்ப டாக்ஸிக்கா மாறிடுச்சு ஆடி. மோர் தென் எ கிரிக்கெட் மேட்ச் ரொம்ப ஒரு டாக்ஸிக் ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து அடிச்சுக்கிற மாரி இருக்கு. ஸோ அதனால எதுவும் மெயின் ரீசன்ஸ் இந்த ஒரு தேவையில்லாத இந்த ஒரு டாக்ஸிக் டாக்குக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல ஒரு 4 பாயிண்ட்ஸா நான் சொல்லலாம்னு இருக்கேன். 4 மேஜர் ரீசன்ஸ் தான் இந்த டாக்ஸிக் ப்ராப்ளமே. ஸோ அது என்னென்னு மறக்காம கரெக்ட் வரைக்கும் வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் ரீசனே என்னன்னாக்கா இந்த ஹை ஃபேன் பேஸ் தாங்க. சப்போஸ் ஒரு டீம் ஒன் சைடாகவே ஜெயிச்சிருக்காங்க சிஎஸ்கே. இவ்வளோ இத்தனை வருஷமா 17 வருஷமா பார்த்தாக்கா சேப்பாக்கில் இப்போ அதுக்கப்புறம் 2025 ஃபர்ஸ்ட் மேட்சே ஜெயிக்கிறாங்க. இது தெரியுது சிஎஸ்கேவோட டாமினன்ஸ். பட் ஆனால் அவங்க பேசுறாங்கனாக்கா அவங்க 17 வருஷமா அவங்கனாக்கா சிஎஸ்கே ஃபோர்ட்ரஸோட டாமினன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆர்சிபி கடந்த ஒரு சீசனாக 3 மேட்ச் ஐ திங்க். ஆமாம், சிஎஸ்கே பண்ணாக்கா போன சீசனில் ரொம்ப பண்ணாக்கா இருக்கு எல்லா டீமே அடி வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ பண்ணாக்கா ஜெயிச்சுட்டு நாங்கள் வந்தா அப்படி இப்படின்ட்டு போகலாம். சிஎஸ்கே இவ்வளோ ஃபேன்ஸை தாண்டி எந்த அளவுக்கு மோசமாக பேசுமோ அந்த அளவுக்கு மோசமாக பேசுகிறாங்க ஆர்சிபி ஃபேன்ஸு. ரெண்டு டீமே பெரிய ஃபேன் பேஸ் இருக்குங்க. அதுதான் பேஜர் ப்ராப்ளமே. எல்லாருமே சோஷியல் மீடியாவில் அடிச்சிக்கிறாங்க. 2 பேருமே சிஎஸ்கே ஃபேன்ஸும் சரி ஆர்சிபி ஃபேன்ஸும் சரி மாற்றி அடிச்சிக்கிறாங்க. இதனால என்ன ஆகுனாக்கா இவங்க பாருக்கா 17 வருஷமா தோத்ததையும் பார்க்காம ஒரு மேட்ச் ஜெயிச்சோன்னே காமும் கத்துறாங்க. இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் நெக்ஸ்ட் அதெல்லாம் பண்ண போறாங்க. 3 மேட்ச் ஆர்சிபியில தோத்துருக்காங்க. இப்போ அடுத்த சீசன்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சோன்னே காமும் கத்தும். ஆனா சிஎஸ்கே ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்சிபி ஃபேன்ஸ் அளவுக்கு டாக்ஸிக்கெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. கலாய்ப்பாங்க. பட் ஆனா அந்த ஒரு லாலிபாப் வச்சு கலாய்க்கிறது அந்த மாதிரி கலாய்ப்பாங்க. பட் ஆனா இவனுங்க ப்ரூட்டலா தேவையில்லாம டாக்ஸிக்கா விளையாடிட்டு இருப்பாங்க. டோனி டிஷர்ட்டை போட்டு தரையில போட்டு மிதிக்கிறதும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்னைக்குமே விராட் கோலி டிஷர்ட்ஸ்லாம் கீழே போட்டு மெரிச்சதே கிடையாது. அது பண்ணவும் மாட்டாங்க அவங்க. அதனாலதான் ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ணாக்கா மோஸ்ட்லி எல்லாருமே பிடிக்காம போறது மெயின் ரீசனே இதனால. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ரீசன் என்னன்னாக்கா நான் மெயினா எதை பார்க்கறேன் அப்படின்னாக்கா 2024 சின்ன ஃபேமிலி சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்ல 200 ரன்ஸ் கிட்ட சிஎஸ்கே அடிச்சதுனாக்கா அவங்க பண்ணாக்கா குவாலிஃபைடு அப்படின்னு வந்துருக்கும். பட் அந்த மேட்ச் சிஎஸ்கே தோத்துட்டு இருப்பாங்க. நமக்கு விராட் கோலியை பத்தி நல்லாவே தெரியும். அவர் பண்ணாக்கா ஆன்ஃபீல்ட்ல அந்த ஃபயர் மோட்லேயே தான் இருப்பாரு. அந்த டைம்ல அவருக்கு என்ன பண்றேன் அது தப்பா கரெக்டாக தெரியாதா எனக்கு தெரியல. தெரிஞ்சோ தெரியாமலோ அன்னைக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸை பார்த்துட்டு ஃபக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில திட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தார் அன்னைக்கு. ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு நார்மல் ஆர்சிபி ஃபேன் பார்த்தா என்ன நினைக்குமா, நம்ம தலைவனே இந்த கூட்டத்தை பார்த்துட்டு அசிங்கமா திட்டான். அப்போ மேட்ச் முடிஞ்சிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ஆர்சிபி ஃபேன் என்ன பண்ணுவான்? விராட் கோலி சார், நீங்க தான் அந்த டீமுக்கே ஒரு தலைவன். அதனால நீங்க என்ன பண்றீங்களோ அதான் உங்க ஃபேன்ஸும் பண்ணுவாங்க. நீங்களே நடு கிரவுண்ட்ல நின்றுட்டு இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸை பார்த்து அசிங்கமா திட்டுறீங்க அப்படின்னாக்கா அவன் மேட்ச் முடிஞ்சிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவான் ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம்? பட் ஆனால் எனக்கு புரியுது விராட் கோலி சார் தெரிஞ்சு தெரியாமல தான் அவர் பண்ணிட்டாரு. பட் ஆனால் அவர் இங்கே நல்ல பர்சன் அவுட்ஃபீல்டில். நீங்கள் 2023 ஐபிஎல் ஃபைனலே சிஎஸ்கே ஜெயிச்சோடனே ஆளாக ஸ்டோரி போட்டிருப்பாரு. ஸ்பெஷல் மென்ஷன் டு எம்எஸ்டி அப்படின்லாம் போட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணியிருப்பாரு. இந்த பாயிண்ட் என்னன்னாக்கா அவர் அந்த ஆன்ஃபீல்டில் பண்ணது அவர் பண்ணாக்கா அந்த மேட்ச்குள்ளே வந்தோடனே அவர் பண்ண வாருக்குள்ளே இறங்கின மாதிரி நினச்சிப்பாரு. ஸோ அதனால அந்த செலிப்ரேட்லாம் பண்ணுறாரு. பட் ஆனால் இது ஃபேன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது தப்பான வழியில். அதுதான் இங்கே மேஜர் பாயிண்ட்டே. அதனால தான் சொல்கிறேன் இது பண்ணாக்கா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரீசனாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த அடுத்த ரீசன் என்ன அப்படின்னாக்கா ஆர்சிபி ஃபேன்ஸும் சிஎஸ்கே ஃபேன்ஸும் மாற்றி பண்ணுற அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் தான். இப்போ சிஎஸ்கே விசஸ் எம்ஐ அப்படின்னாக்கா அவங்க பேசுறது எல்லாமே டைட்டில் எம்எல்ட்டு 5 டைட்டில் இருக்கு, எம்எல்ட்டு 5 டைட்டில் இருக்கு, என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் பேசுவாங்க. ஒரு ஆர்சிபி ஃபேன்கிட்ட போயிட்டு எங்க 5 டைட்டில் இருக்கு அப்படின்னா 2016-17 எங்கே போனீங்க? இதான் பண்ணாக்கா சிஎஸ்கே விசஸ் எம்ஐ நடக்கும்போதுக்கும் ஆர்சிபிக்கும் நடக்கும்போதும் நடக்கிற ஒரு பஞ்சாயத்து. எம்ஐ கிட்ட 5 கப்பு இருக்கு, ஆனால் அசாலத்தையும் பேசுறாங்க. ஆனால் ஆர்சிபி கிட்ட அது இல்லை. அதனால 2016-17 எங்கே போனீங்க அப்படின்ட்டு திரும்ப அந்த இதையே பிடிச்சினோன்றது. சிஎஸ்கே ஃபேன்ஸும் தப்பு பண்ணுவாங்க. நான் இல்லைன்னா சொல்லலை. வெளியே வந்தாக்கா லாலிபாப் அப்படி இப்படின்னு சும்மா வச்சு கலாச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் சின்னசாமி ஸ்டேடியத்தில் வெளியே ப்ரூட்டெல்லாம் டாக்ஸிக்காக பண்ணுவாங்க. அதில் ஒன்று தான் டோனியோட டிஷர்ட்டை போட்டு வண்டியை மேலே ஏற்றி கிழிக்கிறது. அந்த ஃபோட்டோவில் ஹாமியோட இது வேற இருக்குல்ல, அதை கூட மதிக்க மாட்டேங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எதுவுமே இது வரைக்கும் பண்ணதில்லை. விராட் கோலிக்குன்னு ஒரு தனி ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் நேஷனல் லெவலில் நேஷனல் டீமுக்காக இந்தியன் டீமாக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதே மாதிரி தாண்டா எம்எஸ்டியும் கான்ட்ரிபியூட் பண்ணிடும். உங்களுக்கு ஏன்டா அவர் மேலே ஒரு ரெஸ்பெக்டே இருக்க மாட்டேங்குது? சச்சன டாக்ஸிக் ஃபேன் பேஸ் ஆனீங்க. இதனால தான் ஆர்சிபி டாக்ஸிக் ஃபேன் பேஸ் சொல்கிறாங்க. ஸோ மேஜர் ரீசன்ஸே பண்ணாக்கா இவங்க 2 பேரும் மாற்றி பண்ணிட்ட அந்த ஆக்டிவிட்டீஸ் தானே.
இன்னொரு எக்ஸாம்பிள் இந்த ருத்ராஜ் ஜெய்ஜோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபன்னியாக ஒன்று சொல்லியிருப்பாரு. பெங்களூர்ல ஒரு ஈவெண்ட் நடக்குது. அப்போ அவர் பேசும்போது ஒரு மைக்கை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு யார் பண்ணது இது அப்படின்ட்டு ஒரு ஆங்கர் கேட்பாரு. அதுக்கு ருத்ராஜ் கேட்பாரு சிரிச்சுக்கிட்டே சம்மோன் ஃப்ரம் ஆர்சிபி அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. இதுக்கு அவங்க ஃபேமிலி வரைக்கும் இது வச்சு திட்டிட்டு பேசிட்டு இருக்கீங்க சோஷியல் மீடியாவில். ஆர்சிபி ஃபேன்ஸ் என்னக்கா இவ்வளோ மோசமாக பண்ணுறீங்களா அப்படின்ட்டு தான் என் மைண்ட் வாய்ஸ் ஆயிருந்தது அன்றைக்கி. ஏபிடி வில்லேஜ்குள்ள ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு ஃபன்னியும். அது வந்து பண்ணாக்கா அவர் ஃபுல் சொன்ன விதம் வந்து வேற. இது வந்து பண்ணாக்கா என்னைய மாதிரி இருக்க 360 டிகிரி டெவால் ப்ரூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஎஸ்கே அதுதான் ஷேமாக இருக்குது அப்படின்ட்டு. அது சொல்ல அந்த பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட். பட் ஆனால் அது தெரியாமல் அந்த ஷேம்ன்ற ஒரு வேர்டு ஆட் ஆயிடுச்சு. பட் அதுக்காக தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து பண்ணாக்கா ஏபிடி வில்லேஜ் ஃபேமிலியெல்லாம் பூச்சி வச்சு தைக்கலடா உங்க மாதிரி. இதெல்லாம் கடைசியில் எங்கே போய் முடிஞ்சது அப்படின்னாக்கா சிஎஸ்கே ஃபேன்ஸ் அவங்க ஆர்சிபி இண்டிவிஜுவல் பிளேஸ் மேலே கை வைக்கிறதும் இல்லை ஆர்சிபி ஃபேன்ஸ் சிஎஸ்கே இண்டிவிஜுவல் பிளேஸ் மேலே கை வைக்கிறதும் தான் போய் முடிஞ்சிருக்கு. நீங்களாம் பாருங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏபிடி வில்லேஜ் கலாய்ப்பாங்க கப்பு இல்லை அப்படின்ட்டு. ஜிதேஷ் சர்மா என்னைக்கு அவுட் ஆனாக்கா அவரையும் கலாய்ப்பாங்க இட்லி சாம்பார் சட்னின்ட்டு. பட் ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு படி மேலே போயிட்டு ஃபேமிலி வரைக்கும் பேசுகிறானுங்க. ருத்ராஜ் கேவ்காட்டு சொல்றது இவங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் டாக்ஸிக்கா இல்லைனாலும் இவனுங்க பண்றதை பார்த்துட்டு ஆர்சிபி ஃபேன் பண்றதை பார்த்துட்டு நம்மளும் அவங்க மாதிரி திரும்ப பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க திரும்ப ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்றது நீங்க தான் முதல் காரணமா இருக்கீங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். ஸோ என்ன சொல்றது மக்களே, இதெல்லாம் தான் மெயின் ரீசன்ஸ். இது இந்த மாதிரி ரைவல்ரிங்கே கிடையாது. மொத்தம் இது 13 மேட்சுக்கும் 23 மேட்சுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. சிஎஸ்கே 21 மேட்ச், அவங்க ஆர்சிபி 13 மேட்ச்சு. ஸோ வேற எதனா மெயின் ரீசன்ஸ்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை லைக் பட்டனோடு தட்டி விட்டு போயிட்டே இருங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோல ஒரு நல்ல கண்டனோட வந்து பாருங்க.